கரெக்டா? இன்றைக்கு ட்ரைனிங் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு சார். நம்ம ஒரு விவசாயிகளுடைய நிலை என்ன? கண்டிப்பா சார். நம்ம கிட்ட இருக்க விவசாய பொருட்கள் என்ன? அந்த விவசாயிகளுக்கும் இந்த மண்ணையும் காப்பாற்றக்கூடிய பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யார் கடமை? என்னுடைய கடமை. அதனால வளரக்கூடியது யாருக்கு பொருளாதாரம் வளரும்? விவசாயிக்கும் வளரும், நமக்கும் வளரும், எல்லாருக்கும். அப்போ அந்த பொருட்களை இன்னைக்கு கௌதம் பாலு சார் அற்புதமான ப்ராடக்டை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பொருட்களை யூஸ் பண்ணும்போது, அதுவும் முக்கியமா 82 ஹியூமிக்கை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு ரிசல்ட் நமக்கு இருக்கு. மண்ணில் இருந்து மண்புழுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு இந்த பொருட்கள் நல்லா இருக்கு இல்லையா? அப்ப இதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றதுதான் ராஜன் சாருடைய கேள்வி. 2 நாளைக்கு முன்னாடி சண்டே வந்து அசோக் சாருடைய ட்ரைனிங் எத்தனை பேர் பாத்தீங்க? நான் பார்த்தேன் சார். கே பழனிவேல். நானும் பார்த்தேன் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல். நான் பார்த்தேன் சார் முழுசா. இல்ல, ரொம்ப ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா, துல்லியமா அழகா சொன்னாங்க பொருட்களை பற்றியும். அந்த ட்ரைனிங் பார்த்தவங்க வெஸ்டிஜ் ப்ராடக்ட பேசாம இருக்க மாட்டாங்க. அந்த ட்ரைனிங் பார்த்தவங்க விவசாயத்தை லவ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எஸ் சார். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் போய் விவசாயிகள்கிட்ட போய் பேச ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள். அதாவது உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னா என் வாழ்க்கை என் கையில், அதான அர்த்தம். இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம், பட் நம்முடைய கனவுகளை, நம்முடைய லட்சியத்தை நம்ம எத்தனை பேர் அந்த 7 கார்டு சிஸ்டத்துல எழுதி வச்சிருக்கோம்? 1ஆம் தேதி ட்ரைனிங். அது நியூ இயர்ல மேடம் கொடுத்த அருமையான ஒரு மெசேஜ். எத்தனை பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் எழுதிருக்கீங்க, எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க? எல்லாரும் அச்சீவர்ஸ் குரூப்ல அதை போட்டோ எடுத்து போடுங்க. எழுதி வச்சிருக்கேன் சார். எழுதி வச்சு நீங்க உங்க இதுல கையில வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல சார். இல்ல சார், ஒட்டிருக்கேன். இங்க காமிக்க தோசை கொண்டு வந்தேன், எடுத்து வந்தேன். கடையில ஒட்டி வச்சிருக்கேன். வெரி குட், வெரி கடையில குட். ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க ஒட்டினத போட்டோ எடுத்து காட்டுங்க. எஸ் சார், கண்டிப்பா. நான் அப்புசாமி சார் காட்டுங்க இப்போ. சூப்பர் சார், வெரி குட். கொஞ்சம் இந்த சைடு ஆக வேண்டும். என்னுடைய டீமில் 3 புதிய நபர்கள் இணைய வேண்டும். என் மகனுக்கு ஒரு பெண் வரன் அமைய வேண்டும். அது எப்படி வெஸ்டிஜில் அமையும்? என்னுடைய இலக்குகள் தான் அது. ஓ, உங்களுடைய இலக்கு. பேங்க். ஆமா, வெரி குட். வெஸ்டீஜ் மூலமா விட கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். என்னங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்ல சார்? சொல்றாரு வெஸ்டீஜ் மூலமா வந்து எனக்கு பெண் அமையணும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப ஆர்வமா எழுதியிருக்காரு. பாராட்டுக்கள் சார். சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு ஒரு நல்ல வெஸ்டீஜ்ல ஒரு கிரவுண்ட் டைரக்டரே உங்களுக்கு வரட்டும். மருமகளா வரட்டும். இல்ல, வர்ற மருமகளை கிரவுண்ட் டைரக்டரா மாத்திருங்க. அது மட்டும் இல்ல சார், இப்ப இன்னொன்னு காமிக்கிறேன் சார். தெரியுதுங்களா? ட்ரீம் புக் தெரியுது. ஓ மை காட், சூப்பர். எத்தனை மணிக்கு? சரி, மணி தெரியல, எத்தனை மணின்னு தெரியல. 5 மணியா? 5:30. 5:30. ரைட்டு, சூப்பர். பாருங்க. சரி சரி, வெரி குட், சூப்பர். தெரியுதுங்களா சார்? தெரியுது.
ரைட்டு. ம். ரைட்டு. ஸ்கிரீன் டிஸ்பிளேல ஒண்ணுமே தெரியல சார். தினசரி காலை, இரவு இரு வேளைகளிலும் பல்கி பெருகும் ஸ்கிரீன்ல இன்னும் தெரியல சார். திட்ட சார் புத்தகங்கள் டிஸ்பிளே படித்தல். தெரியல சார் எங்களுக்கு. ரூபன் சார் மட்டும் பார்த்துருப்பாராட்டுக்கு. தெரியுதுங்களா? சார் ஸ்கிரீன்ல இதெல்லாம் போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போடுங்க சார், நாங்களும் பாத்துக்கிறோம். எல்லாம் எஸ் சார். சரி சரி. போட்டோ. அதாவது அவர் என்னென்ன செய்யறான்றத எழுதியிருக்கத அவர் செஞ்சு போட்டோ எடுத்து அதுல ஒட்டி வச்சிருக்காரு. வெரி கிரேட் சார், சூப்பர். நான் ரொம்ப வாழ்த்துக்கள். அருமையான ரொம்ப அருமையான முயற்சி, நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பர். ம். வாழ்த்துக்கள் சார். சகல 31/10/2015 அப்பவே எழுதியிருக்கீங்க. சகல வசதிகளுடன் கூடிய புதிய கார் ஒன்று வாங்குதல், ரூபாய் 60 லட்சம். ம். பாருங்க, அன்னைக்கே அப்புசாமி சார் அந்த காரோட நிக்கிறாரு. அப்புசாமி வெரி சார். குட், சூப்பர். என்ன கார் சார் அது? அன்னைக்கு இங்கே போட்டோ எடுத்து வச்சா அது எனக்கு அது என்ன கார் நான் எழுதல சார். என்ன கார் நான் எழுதல. இல்ல, நீங்க எந்த கார் பக்கத்துல நிக்கிறீங்க? ம். மனைவி மகளுக்கு 100 பவுன் தங்க நகைகள் வாங்க வேண்டும். நகையெல்லாம் போட்டோ எடுத்து ஒட்டியிருக்காரு. ஸோ ட்ரீம் புக்கு ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, கிரேட் சார். ஓகே, இன்னைக்கு இப்போ டைம் இல்ல. பங்களா வடிவில் வீடு கட்ட வேண்டும், எல்லாம் ஓகே சார். 1 கோடி ரூபாயில. ஸோ 2015 உங்களுடைய கனவுகள் ரொம்ப அழகா இருந்திருக்குது, ரொம்ப அழகா அதை எழுதியிருக்கீங்க. ஸோ 2025 அது நிறைவேறட்டும், வாழ்த்துக்கள். அதாவது கனவுகள் ட்ரீம் புக் ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் அந்த 7 கார்டு சிஸ்டம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது டெய்லி உங்களை ஞாபகப்படுத்தும், டெய்லி உங்களை வேலை செய்ய வைக்கும். அதனால அதை கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணிக்கங்க, சரியா? எஸ் சார். ஓகே, கிரேட். ஸோ அப்புசாமி சாருக்கு எல்லாரும் ஒரு நல்ல பாராட்டு கொடுக்கலாம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ஸோ யார் யார் அந்த 7 கார்ட்ஸ் எழுதி டிவி பக்கத்தில், நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி பக்கத்தில், லேடிஸாக இருந்தால் கிச்சனில், எல்லாருமே பாத்ரூமில் அதை ஒட்டலாம். ஸோ எங்கெங்கே உங்களுடைய நேரங்கள் அதிகமாக நீங்கள் வீட்டில் செலவு பண்ணுவீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சிட்டிங்கன்னா, உங்கள் பெட்ரூமில், உங்கள் பெட்டுக்கு எதிரில், கண்ணு முழிச்ச உடனே உங்களுடைய கனவுகள் தெரியணும். நீங்கள் தூங்க போக முன்னாடி உங்களுடைய கனவுகள், உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய மிட் டைம் கோல் என்ன, ஷார்ட் டைம் கோல் என்ன, மிட் டைம் கோல் என்ன, லாங் டைம் கோல் என்ன, இது எல்லாத்தையும் எழுதி வைங்க. நிச்சயமாக நடக்கும். அதை எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக டெய்லி உழைக்கணும், அதுக்காக அதை சிந்திக்கணும். உங்கள் அப்ளைனோட உட்காந்து பிளான் பண்ணுங்க, அதை மார்க் பண்ணுங்க. ஸோ யார் யார் ஒட்டியிருக்கீங்களோ அவங்க HUS குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி 300 PV எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றத சனிக்கிழமை நடந்த ட்ரைனிங்கில் மேடம் அழகாக சொன்னாங்க. எத்தனை பேர் ட்ரைனிங் வந்திருந்தீங்களோ அவங்க அதை பயன்படுத்துங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு அந்த லிங்க் தர முடியுமான்னு பார்க்குறோம். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது இன்னைக்கு ராஜன் சாருடைய ட்ரைனிங்ல ஃபீட்பேக் சொன்னதா ஒருத்தர் சொல்லுங்க, அதோட நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சாந்தி ஃப்ரம் கூடூர் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். அது நான் சண்டே கையில கூட எழுதி வச்சுக்கிட்டேன் சார் மீட்டிங்கு. அது நான் ஃபீல்டு ஒர்க்ல இருந்தேன் சார், வேற வில்லேஜ்ல. அங்க முடியல சார். நான் எக்ரி பத்தி ஃபீல்டு ஒர்க்கு போயினேன், முடியல சார். அது மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த லிங்க் வேணும் சார். இன்னைக்கு ராஜன் சாரோட அக்ரி பத்தி பேசினது ரொம்ப ரொம்ப
எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நேத்து நைட்டு கூட நானு சார் சொன்ன மாதிரி எனக்கு அவரு தெரியவே தெரியாது. நான் ஸ்கூட்டில வரேன் சார். ஒரு ரொம்ப தூரம் சார். ஸ்கூட்டிலவே போறேன் நானு. எல்லா வில்லேஜுக்கு போறேன் நானு. எல்லாம் என்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பத்தி தான் சார். அது நானு ஓகே அங்க மேடம். யாரோ தெரியாது மேடம் சார். ஒரே ஒரு நிமிஷம். அக்ரிகல்ச்சர் பற்றி உங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது ஒரு ஆ, ட்ரைனிங் நடக்கும்போது ட்ரைனிங் முக்கியமா? ஒருத்தரையோ 2 பேரையோ போய் பார்க்கறது முக்கியமா? கரெக்ட் சார். பாக்குறது முக்கியம் தான் சார். நிச்சயமா ஆ, அன்னைக்கு உங்க ம், டீம்ல 5 பேர் ஜாயின் பண்ணா கூட அதை விட முக்கியம் ட்ரைனிங். நல்லா ஆமா புரிஞ்சுக்கங்க. சார். நிறைய பேர் சொல்ற ஆமா. ஒரு சாக்கு, நான் ஃபீல்ட் ஒர்க் ம், போயிட்டேன். ம், ஃபீல்ட் ம், ஒர்க் சார். முக்கியம்தான். ம், அதை விட ம், முக்கியம் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை எல்லாம் நீங்க ஓகே. எடுத்துக்கிட்டீங்கன்னா மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ம், ட்ரைனிங்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ம், அது நீங்க உங்களை வந்து ஒரு ட்ரெயினரா மாத்தும். உங்களை ஒரு ம், நல்ல லீடரா மாத்தும். ஒரு நல்ல எஸ் சார். நீங்க வெஸ்டீஜ்ல சாதிக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு லீடரா மாறணும்னா முதல்ல ட்ரைனிங் தான் முக்கியம். எங்கெங்க எஸ் சார். ட்ரைனிங் மீட்டிங் நடக்குதோ அந்த இடத்துல உட்காரணும். ஆ, அதுதான் முக்கியம். அதுதான் பிரையாரிட்டி. அது நீங்க சார். கொடுக்கல அப்படின்னா, ம், அதாவது நீங்க எதையுமே கத்துக்காம, சரியா ம், கத்துக்காம, சரியா புரிஞ்சுக்காம நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் ரிசல்ட் எவ்வளவு வரும்? ம், எஸ் எப்பவுமே சார். நம்ம வந்து ம், நம்முடைய கத்திய, நம்முடைய கோடரிய சரியா ஷார்ப் பண்ணா மட்டும்தான் ம், நம்ம போற இடத்துல ரிசல்ட் வரும். எஸ் சார். மொட்டை கத்தியா வச்சுட்டு நாள் முழுசும் வெட்டுறதை விட ஷார்ப் பண்ணா நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ் சார். ஒரு மரத்தை வெட்ட முடியாம மொட்டை கத்திய வச்சு நீங்க நாள் முழுசும் கொத்துறதை விட ம், ஷார்ப் பண்ணீங்கன்னா 10 மரத்தை வெட்டிடலாம். எஸ் சார். அப்ப நீங்க கண்டிப்பா. வந்து காரணம் சொல்லவே கூடாது. இந்த ம், காரணத்தை நான் கேட்கவே மாட்டேன். நான் ஆ, போயிட்டேன், ஃபீல்ட் ஒர்க் போயிட்டேன், நான் பார்க்கல, எனக்கு லிங்க் அனுப்புங்க. ம், அன்னைக்கு ம். லிங்க் கிடைச்சா நாங்க அனுப்புறோம். என்ன ஓகே சார். ஒண்ணுன்னா திரும்ப காட்டுறோம். ஓகே சார். திரும்ப இது திரும்ப இது நான் எல்லாருக்கும் லாஸ்ட். சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். என்னைக்கு அதான். ட்ரைனிங் நடக்குதோ அன்னைக்கு பாருங்க. எஸ் சார். அதுக்கப்புறம் எஸ். போட்டுருவாங்க. நம்ம ம், பார்த்துக்கலாம். வாய்ப்பே இல்ல. ம். இப்ப ஓகே அன்னைக்கு சார். சனிக்கிழமை ட்ரைனிங் வந்தவங்க தான் அந்த ட்ரைனிங்க பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ம், ம், ஏன்னா பிரபு சார் வந்திருந்தாரு. பிரபு சார், அவங்க சிஸ்டர், அவங்க ஒய்ஃப் 3 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க ம். 3 பேரும் சார். வந்து அந்த பிரபு சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். லைன்ல தான் இருக்கேன் சார். அன்னைக்கு ட்ரைனிங் எப்படி இருந்தது? சார் அன்னைக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாமே பிளான் இருந்தது. ஆனா இப்போ வந்திருக்கிற பிளான்ல நம்ம எப்படி சக்சஸ் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு கால்குலேஷனோட வந்து மேடம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் எனக்கு உண்மையாவே தெரியாது. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ அதோட பிவி கால்குலேஷன் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த மீட்டிங் அன்னைக்கு வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் சனிக்கிழமை. அடுத்த நாளே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹோம் மீட்டிங் போனோம் சார். ஒரு 3 ஜாயினிங் போட்டிருக்கேன். வெரி குட். அப்ப நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் இருக்கட்டும், ட்ரைனிங் தான் சார். விஐபி ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு டைமும் மந்த்லி நடக்கக்கூடியதாகட்டும், அதை ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம 100 பேருக்கு கத்துக் கொடுக்க முடியும் சார். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ட்ரைனிங்கும் மிஸ் பண்ணாம வரணும் சார். கிரேட். ஸோ இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு ஆபீஸ்ல உமன் சிஎன்டி இருக்கு. ம், காலையில உமன் சிஎன்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங், அதாவது ஆஃப்டர்நூன் கிட்டி பார்ட்டி இருக்கு. ஸோ ம். சென்னை அதை சுற்றி உள்ளவங்க வர முடிஞ்சவங்க, அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு வர முடியுமோ அத்தனை பேரும் லக்கி. இன்னைக்கு உமன் சிஎன்டி. ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஆஃபீஸில் கம்பெனி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக பண்ணுறாங்க? யாருக்காக அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க? எங்களுக்காக தான் சார். எனக்காக. 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 என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு கம்பெனி பண்ணுறாங்க. எஸ் எந்த சார். கம்பெனி அவங்களே செலவு பண்ணி இத்தனை மீட்டிங்ஸ் பண்ணுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பல நெட்வொர்க் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒவ்வொருத்தரும் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க, யாராவது ஒரு கம்பெனி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? அப்போ இப்படி ஒரு கம்பெனி பண்ணுறாங்கன்னா அதை பயன்படுத்திக்கிறதுங்க. அது இல்லாமல் அது மேடம் ஏற்கனவே வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. அசோக் சார்ட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி, அதுவும் சண்டே அவருக்கு ஹாலிடே, அந்த நாளில் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக, எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அன்றைக்கு சண்டே அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி அன்றைக்கு ஜூம் மீட்டிங்கில் சாரை வர வச்சுருந்தாங்க. அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கலன்னா அப்போ நமக்கு வெஸ்டீஜ் மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நமக்கு இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் மேலே என்ன? அதாவது வெஸ்டீஜில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருட்களை பற்றியும்
மதுரினிஷா மேடம் பண்றாங்களா ட்ரைனிங் பாருங்க. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, நீங்க எவ்வளவு ட்ரைனிங் பார்க்குறீங்களோ, நீங்க அதுல ஒரு நல்ல ட்ரெய்னரா மாறலாம். திரும்ப, 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 திரும்ப அது எஸ் சார். ஒவ்வொரு பயிற்சியும் நம்மள வந்து வைரத்த பட்டத்தீட்டுற மாரி அப்படியே தீட்டும். அதுதான். அப்போ ஒவ்வொரு பயிற்சி பட்டறையும் நம்மளை பட்டதீட்டக்கூடிய வைரங்களாக மாற்றும். அப்ப பட்டை தீட்டின வைரமா மாறினா தான் ஜொலிக்க முடியும். நமக்கு எஸ் சார். ஆசைகள் வச்சுக்கிட்டு, நம்ம வந்து ஒரு சின்ன சார் ஒருத்தர் இன்றைக்கு பார்க்க போனோம் சார். ஒரு கல்யாணத்துக்கு போனோம் சார். இல்ல சார் காது குத்துக்கு போனோம் சார். காரணங்கள் நெறைய இருக்கு. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டா ஜெயிக்கணும். நம்ம சரியா புரிஞ்சுகிட்டு ஜெயிக்கணும். வெஸ்டீஜ்ல பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னா, தயவு செய்து நோ எக்ஸ்கியூஸ். நோ எஸ் சார். எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ். தப்பா சாரி எடுத்துக்காதீங்க. சார். இல்ல, எஸ் இல்ல சார். அதெல்லாம் சாரி. அது சாரி எல்லாம் வேண்டாம் மேடம். நானு ஹியர் ஜஸ்ட் ஆஃப்டர் நியூ சார். நானு ஜஸ்ட் நியூ. ஹியர் ஆஃப்டர் இதுல ஸோ இருந்து எல்லா நைஸ் ட்ரைனிங் சார். மீட்டிங்கையும் கரெக்டா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதுதான். நானு ஏன்னா ஏதோ அதாவது அந்த டைம்க்கு உங்கள உட்கார்ந்துட்டேன் சார் நான். உங்கள மாதிரி தேங்க்யூ. ஒரு லீடர் வந்து நான் ம். ஃபீல்டுக்கு போயிட்டேன். அதனால நான் அக்ரி ட்ரைனிங் பார்க்கலன்னு சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நீங்க சார். வந்து ஒரு டெடிகேஷனான லீடர். சார் கண்டிப்பா சார். ஸோ அதுதான் மேடம். பண்றேன் வேற சார். ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல யாரா இல்ல சார். இருந்தாலும் சரி. சார் உங்களுக்கு சார். அந்த ட்ரைனிங் சார். நெறைய பேர் ட்ரைனிங் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா ஃபீல்டுக்கு போறதே இல்ல. திருவாய் மலர்ந்து பேசுறதே இல்ல. திருவாய் மலர்ந்து வெஸ்டீஜ பத்தி யார்ட்டயுமே பேசுறது இல்ல. ம், ம். பேசுனாதான் காசு. பேசலனா ஆமா சார். காசு. இல்ல ஆமா நீங்க சார். எவ்வளவுதான் அறிவை எடுத்துக்கிட்டாலும் நான் மொத்தமா கத்துக்கிட்டு தான் போய் பேசுவேன்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. நீங்க கத்துக்க ஃபீல்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு வரக்கூடிய பயிற்சி, உங்களுக்கு வரக்கூடிய அந்த நீங்க பேசுறதுலயே உங்களுக்கு நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதிலிருந்து நீங்க உங்களுக்கு நெறைய கத்துக்குவீங்க. ஒருத்தர்ட்ட போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போதும் நெறைய கத்துக்குவீங்க. அக்ரிய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அக்ரி ஃபீல்டுக்கு போகணும்னு இல்ல. அக்ரி 82, அக்ரி ஹியூமிக்க பத்தி தெரிஞ்சாலே போதும். பேசிக். அதாவது ஓகே ஆரம்ப சார். காலத்துல அக்ரி 82 மட்டும் தான் வந்தது. அதிலேயே பெரிய புரட்சி பண்ணோம். எஸ் 82 சார். வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் உள்ள இருக்கு அப்படின்னா, அத வச்சே பெரிய புரட்சி பண்ணோம். அப்புறம் ஹியூமிக் வந்த பிறகு இன்னும் புரட்சி. அந்த 2டே ப்ராடக்ட் தான் ரொம்ப நாளா இருந்தது. இப்ப இந்த அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அப்புறம் 3 ப்ராடக்ட் ஆயிடுச்சு. அக்ரி கோல்டு வந்தது. அப்புறம் அக்ரி மாஸ். அப்புறம் நானோடெக், அக்வா ஜெல். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தியும் அன்றைக்கு அசோக் சார் சொல்லும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட புதையல நம்ம கையில வச்சுட்டு இவ்வளவு நாள் நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோமே அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்தது. ஸோ அன்றைக்கு ட்ரைனிங் ரொம்ப தெளிவா இருந்தது. கேட்டவங்க, அத நோட்ஸ் எடுத்தவங்க அத புரிஞ்சுக்கிங்க. சிறப்பா செயல்படுங்க. ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு 400 கோடி அக்ரி ப்ராடக்டோடைய பிசினஸ் நடக்குன்னா 46 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க. 400 கோடி எங்க இருக்கு, 46 லட்சம் கோடி எங்க இருக்கு. 400 கோடி பண்ணும்போதே இவ்வளவு வளர்ச்சி அப்படின்னா 4000 கோடி, 40,000 கோடி, 4 லட்சம் கோடி, 46 லட்சம் கோடின்னு வரும்போது எப்படி வளர்ச்சி இப்படி இருக்கணும். இந்தியாவுல எவ்வளவு மகசூல், இந்தியா எவ்வளவு செழிப்பான நாடாக மாறும். ஒவ்வொரு விவசாயிகளும் எவ்வளவு செழிப்பா இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ எஸ் சார். ஒரு பெரிய புரட்சியை, ஒரு விவசாய புரட்சியை, ஒரு பசுமை புரட்சியை நாம உருவாக்குவோம். வெஸ்டீஜ் மூலமா உருவாக்குவோம். இயற்கையான விவசாயம் மூலமா உருவாக்குவோம். இன்னைக்கு அக்ரி ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்துற நண்பர்களுக்கு தெரியும். அதன் மூலமா மண்ணு எவ்வளவு சாஃப்டா இருக்கு. மண்ணுக்கு அதாவது தாய்மையை இழந்த மண் தாய்மையை திரும்பவும் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நிறைய விவசாயிகளுக்கு தெரியும். விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரே கத்திரிக்காய் செடியில 40 கிலோ கத்திரிக்காய் பறிச்சு வித்த தமிழ் மேடத்துக்கு தெரியும் குட் மார்னிங் சார். பவர் என்னன்னு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் விஜய் மேடம் வந்திருக்காங்க சார். கொஞ்சம் இன்ட்ரோ듀ஸ் இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது முடிஞ்ச உடனே நீங்க முதல்ல இன்வைட் பண்ணா முதல்ல சொல்லுங்க. நம்ம இன்வைட் பண்ணுவோம். தப்பு கிடையாது. சரிங்க சார். சரிங்க சார். சரியா? பேசிட்டு ஓகே இருக்கும்போது சார். அக்ரி ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதை பேசுங்க. சரி சார். ரைட்டா? ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சோ மச் சார். ஓகே. தேங்க்யூ. விஜயா மேடம் வெல்கம். இன்னைக்கு மார்னிங் செஷன்ல நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பரமசிவம் சார். நான் வீட்டில் வந்து ஒரு பாவச்செடி விதை நட்டு அது நல்லா செடி வளர்ந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ காய் இருக்கும். 5 கிலோ காய்? ஆமாம்.
ஒரு காயோட சைஸ் வந்து நம்ம கைகணும், 2வது வந்து 1 அடி நீட்டு. அதை ம் நான் நம்ம ரவிச்சந்திரன் ஐயாவோட இதில் அமைச்சிருக்கேன். நானும் வந்து ஒரு 50 பேருக்கு அமைச்சிருக்கேன் இதை வீடியோவை எடுத்து. வீடியோ எடுத்து வெரி குட். ஆமாம் சார். அதுக்கு என்னென்ன கொடுத்தோன்னா நம்ம ரவிச்சந்திரன் ஐயா தான் சொன்னாங்க. அக்ரி 82, அக்ரி மாசு, அக்ரி நானோடெக் இது 3ஐயும் கலந்து மேலேயும் தெளிச்சிருக்கேன், கீழே வேருக்கும் கொடுத்துருந்தேன். கொடுத்துருக்கீங்க. நல்ல வெரி குட் மகசூல். வெரி குட் சூப்பர். இதை தான் இப்போ நான் வந்து விவசாயிகளுக்கு நான் எங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று கூட வேப்பம்பட்டில் ஒரு விவசாயிகிட்ட பேசிட்டு வந்தேன். சூப்பர் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். சார் எங்க சித்தப்பா அது ஒரு ஏக்கரை இருந்துச்சுங்க சார், நெல் பண்ணியிருந்தாங்க. நம்ம அக்ரி இது வந்து ஒரு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருந்தோம் சார். அக்ரி 82, அக்ரி மாஸ், அக்ரி யூமிக்கு, அக்ரி நானோடெக் இது எல்லாமே கொடுத்து 45 மூட்டை வந்திருக்குதுங்க சார் நெல். உண்மையிலே பெருமையா சொல்றேன். ஒரு ஏக்கராக்கு வழக்கமா எத்தனை மூட்டை வரும்? வழக்கமா ஒரு 4 புட்டி 5 புட்டி தான் விளையுமா சார். இந்த முறை 11 புட்டி விளைஞ்சிருக்குதுங்க சார். சூப்பர் சூப்பர் கிரேட் மேடம். அவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு மூட்டையும் நான் எடுத்து நம்ம குரூப்ல போடலான்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லியிருக்கிறேன் சார். வீட்டாண்டு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து. 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நெல் மணில பதர் கம்மியா இருக்கும். நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது எல்லாமே நெல்லா இருக்கும், பயிரா இருக்கும். ஆமாங்க சார். அதுல நெல்ல பாத்தீங்கன்னா தான் பதர் கம்மியா இருக்கும். ம். அது அந்த அந்த டிஃபரன்ஸையும் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆமா சார். நெல்மணிங்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா நெல்லு நல்லா நீண்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அது சூப்பரா அந்த ஏரியால இருக்கிறவங்க எங்களுது தான் நெல் சொல்லிட்டு வீட்டான உங்க வந்து கேட்டாங்களாம். உங்க வாய்ஸ் இப்ப பிரேக் பக்கத்து ஆகுது. வீட்டுக்கார பையன் நாங்க சொல்லியிருந்தோம் இது பண்ணல. இப்ப எனக்கு ஐடி போட்டு சார் ஐடி போட்டு எங்களுக்கு நிலத்துக்கு கொடுங்க, நெல்லு நட்டு இருக்கிறோம் மருந்து அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க சார். கிரேட் நம்ம மேடம். அக்ரி இது உங்களுடைய உங்களுடைய அந்த வேகம், விடாமுயற்சி, தொடர் முயற்சி இன்னும் நிறைய வெற்றிகளை தரட்டும். என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் நான் இப்ப கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்னது. நிறைய பேரு நாலேஜ் எடுத்துட்டு வாய் திறக்காம இருக்கிறீங்க. ஆனா தமிழ் மேடம் அவங்க நாலேஜ் எடுக்க எடுக்க ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷனா போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃபீல்டா போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி. அதுதான் அவங்கள்ட்ட தமிழ் மேடத்துல பிடிச்ச விஷயம். எனக்கு முடியுமா, என்னால முடியுமா, எனக்கு தெரியுமா, இதெல்லாம் நான் செய்ய முடியுமா அப்படின்னு என்றைக்குமே யோசிக்கல. அதாவது என் அப்ளைன் தான் என் கூட வரணும். அப்ளைன் வரலன்னு அப்ளைனை குறை சொல்றவங்க வந்து மற்ற எல்லா வியாபாரத்துக்கும் அப்ளைனை வச்சா பண்றீங்க. மற்ற வேலைகளுக்கு போகும்போது நீங்க அப்ளைனை கூட கூட்டு போறீங்க. நம்ம இது ஏன் வியாபாரம், நான் கத்துக்கணும், நான் செய்யணும். அப்ளைன்ட்ட கோவப்பட்டோ, அப்ளைனை கோவிச்சுக்கிட்டோ, அப்ளைனை குறை சொல்லிட்டோ உட்காந்துருந்தா வாழ்க்கையில என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. இப்போ அப்புசாமி சார் ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடையை திறக்கிறது காலைல அவங்க அப்ளைனா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் மணி ஆயிடுச்சு சார், கடை திறங்க சார்னு. 6 மணிக்கு கடை திறந்து உட்காந்துருக்காருல. பிரபு சார் கடை வச்சிருக்கிறாரு. பிரபு சார் 5:30 மணிக்கெல்லாம் கடை திறந்துடுறாருல. யார் டெய்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றது? அந்த கடையை வச்சுக்கிட்டே தான் அவங்க பிஸ்னஸை பண்றாங்க. சண்டே 4 ஹோம் மீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வளர்ச்சி. அந்த கடையை வச்சுக்கிட்டு தான் அவங்க அங்க கடையை விட்டுட்டு தான் இங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க 3 பேரும். ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். ஆனா இங்க இழக்காமையே பெற முடியும் வெஸ்டீஜில். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை ஒரு மணி நேரமா இருந்தாலும் சரி, இதை வாட்ஸ்அப்ல சில பேர் பார்த்தா வாட்ஸ்அப்லயே இருக்கிறாங்க, ஆன்லைன்லயே இருக்கிறாங்க. நம்ம எப்பாவது ஒரு 1/2 மணி நேரம் என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் ஆன்லைன்ல உடனே பதில். நிறைய பேரை செக் பண்ணீங்கன்னா உடனே பதில் வரும். ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உடனே பதில். தயவு செய்து அதெல்லாம் நம்ம நேரத்தை நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அதுக்காக கொஞ்சம் அக்ரியில் கொஞ்சம் எல்லாருமே தீவிரமாக இறங்குங்க. இன்றைக்கி அக்ரி ப்ராடக்ட் அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வெஸ்டீஜில் நடக்கக்கூடிய அக்ரி இதில் பெரும்பகுதி ஆந்திராவில் நடக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இன்னும் பெரிய வளர்ச்சி வரல. ஆவரேஜா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் இருந்தது. இன்றைக்கு 1 கோடி அளவுக்கு தொடர அளவுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஆந்திராவில் 2 கோடிக்கு மேல நடக்குது.
அதனால இன்னும் கொஞ்சம் ஆந்திரா 4 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் நடக்குது அக்ரி மட்டும். ஸோ நம்ம அக்ரி ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போவோம். இன்றைக்கி எல்லா இடமுமே மழை பெஞ்சு எல்லா விவசாயிகளும் பயிர் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அக்ரி ப்ராடக்டை நம்ம எந்தெந்த பருவத்தில் என்னென்ன கொடுக்கலான்றதை கற்றுக்குவோம். தயவு செய்து யாரையும் சார்ந்து இருக்காதீங்க, தனித்தன்மையோடு இருங்க. அப்போ தான் உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு எப்படி நம்ம நிர்ணயிக்கிறோமோ, என்னுடைய பங்களா இவ்வளோ பெரிய பங்களா வேணும், இத்தனை சவரன் நகை வாங்கணும், மனைவி குழந்தைகளுக்கு இத்தனை சவரன் நகை வாங்கணும், இப்படி வீடு கட்டணும், இப்படி கார் வாங்கணும் அப்படின்னு நம்முடைய கனவுகளை நம்ம எப்படி நிர்ணயம் பண்ணுறோமோ, அதுபோல் நாம் கற்றுக்கிட்டு நாம் எல்லாம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கனவுகளுக்கும் தேங்க்யூ சார். ஆசைகளுக்கும் யாரால தீனி போட முடியும் அப்படின்னா நம்மளால மட்டும்தான் முடியும். முடிவுகளை நம்ம எடுப்போம், முயற்சியை தொடர்ந்து செய்வோம், நிச்சயமா வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல் லீடர் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார்.